ஹலோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ், நான் உங்கள் எம்டி சார் ஸ்பைரோ. இன்னைக்கு வீடியோ நீட் 2026 ரிசல்ட் வந்த பிறகு டிஎன் எம்பிபிஎஸ் கவுன்சிலிங் 2026க்கு போத் ஸ்டேட் கவுன்சிலிங் அண்ட் ஆல் இண்டியா கவுன்சிலிங்க்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிற பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்குமானது. நிறைய வீடியோ பார்த்துருப்பீங்க. பாஸ்ட் 2 months ரிசல்ட் அனலைஸ், கட் ஆஃப் அனலைசிஸ் நிறைய தெரிஞ்சிட்டு இருப்பீங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோ இட்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வீடியோ ஃபார் போத் பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் நினைக்கிறேன். ஏங்கிறது உள்ளே இருக்கிற டீட்டெயிலை பார்க்கும்போது தெரியும். ஸோ இந்த வீடியோவோட ஹெட்டிங்கே வந்து பார்த்தீங்கன்னா, பிஃபோர் ரேங்க் லிஸ்ட் டேக் எ டிசிஷன், ஆஃப்டர் ரேங்க் லிஸ்ட் டேக் எ ஆக்ஷன். இதுதான் டிசிஷன் எடுக்கணும். ரேங்க் லிஸ்ட் நம்ம கூடிய சீக்கிரம் வரப்போகுது. அதுக்கு முன்னாடி நீங்களும் பேரண்ட்ஸும் பேரண்ட்ஸும் ஒரு டிசிஷன் எடுக்கணும். ரேங்க் லிஸ்ட் வந்த பிறகு பேஸ்ட் ஆன் த டிசிஷன் நீங்கள் ஆக்ஷனில் எடுக்கணும். ஸோ இதை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் இப்போ எடுக்க போகிற இந்த இம்பார்ட்டன்ட் டிசிஷன் உங்கள் குழந்தைகளோட ஸ்டூடெண்ட்ஸ் உங்களோட வாழ்க்கையை மாற்ற போகும்னா அது கண்டிப்பாக உண்மை. இந்த வீடியோவை கொஞ்சம் லென்த்தியாக இருக்கும். முடிஞ்சால் நான் 1 or 2 பார்ட்ஸாக பிரித்து போடுறேன். முடிஞ்சால் கொஞ்சம் டைம் ஆனாலும் பொறுமையாக பாருங்கள். நிறைய வீடியோஸ்க்கு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு ஐ ஓப்பனராக இருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ரேங்க் லிஸ்ட் வரத்துக்கு முன்னாடியிலேருந்து ஆரம்பித்து ரேங்க் லிஸ்ட் வந்து காலேஜ் ஜாயின் பண்ண வரைக்கும் ஒவ்வொரு ஸ்டேஜாக நம்ம ஒவ்வொரு கேட்டகரியாக என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, ஃபஸ்ட்டு டிசிஷன் எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறதுலேருந்து ஆரம்பித்து அதை எப்படி ஆக்ஷனாக மாற்றணும் அப்படிங்கிற வரைக்கும் ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம். இது எல்லா பேரண்ட்ஸும் கட்டாயம் தெரிஞ்சக்கூடிய ஒரு விஷயம். இதை வந்து பேரண்ட்ஸ் தனியாக ஸ்டூடெண்ட் தனியாக பார்க்காம இது ஃபேமிலியாக உட்காந்து பாருங்கள். ஏன்னா இந்த டிஎன் எம்பிபிஎஸ் கவுன்சிலிங்காக இருக்கட்டும், ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங்காக இருக்கும், நீங்கள் இந்த பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் இந்த டிசிஷன் எடுக்க போகிறீங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் உங்கள் வாழ்க்கையோட மிக முக்கியமான காலகட்டத்தில் இருக்கீங்க. ஸோ இதுக்கு உங்கள் பேரண்ட்ஸோட இன்வால்மெண்ட்டும் ரொம்ப முக்கியம். அதனால் எந்த வீடியோ முடிஞ்ச வரைக்கும் குடும்பத்தோடு சேர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். ஸோ வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் அபவுட் டிஎன் எம்பிபிஎஸ் 2000 கவுன்சிலிங் 2026 பிஃபோர் ரேங்க் லிஸ்ட் எப்போ வரும்? இன்னும் ஒரு வாரத்தில் வரப்போகுது. டிசிஷன், இந்த டிசிஷன் தான் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய முக்கியமான கட்டம். 100 வருஷம் வாழ்க்கைன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உங்களுக்கு வயசு 17, ஸ்டூடெண்ட்ஸ் இந்த நீட் எழுதுகிற ஸ்டூடெண்ட்ஸ் 17, 18, 19 அட்டவுண்ட் பொறுத்து மாறும். பேலன்ஸ் இருக்கக்கூடிய 82, 81, 83 வயசு கொன வாழ்க்கை இந்த ஒரு டிசிஷனில் தான் இருக்குது. கோயிங் டு டேக் என்ன டிசிஷன்? இந்த ரேங்க் லிஸ்ட்டுக்கு முன்னாடி நீங்கள் எடுக்க போகிறீங்கிறது தான். ரேங்க் லிஸ்ட் மேபி நம்ம ஒரு 13ஆம் தேதிக்குள்ளே வந்துடும். ஸோ அப்போது இந்த ஒரு உங்களுக்கு இடைப்பட்ட காலத்தில் ஒரு 3-4 days இருக்குது. இந்த டைமில் கட்டாயம் இந்த டிசிஷன் நீங்கள் எடுக்கணும். ஸோ இந்த டிசிஷனை ரேங்க் லிஸ்ட் வந்தோடனே நீங்கள் ஆக்ஷனில் இறங்கி இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்கன்னா ஸோ உங்களுக்கு வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு தருணமாக இந்த மூமெண்ட் இருக்குங்கிறதுல எந்த மாற்றமே இல்லை. ஸோ பிஃபோர் ரேங்க் லிஸ்ட் டேக் ஏ டிசிஷன், ஆஃப்டர் ரேங்க் லிஸ்ட் டேக் ஏ ஆக்ஷன். இதுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது. ஸோ டிஎன் எம்பிபிஎஸ் கவுன்சிலிங் ஆல்ரெடி ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங் ஓப்பன் ஆகி அப்ளிகேஷன் சாய்ஸ் ஃபில்லிங் ஸ்டார்ட் ஆகிருக்கு. இன்னிலேருந்து உங்களுக்கு 17ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்குது. ஸோ அதுக்கான சாய்ஸ் ஃபில்லிங் சஜஷன்ஸ் எல்லாம் நீங்கள் ஏதாவது சப்போர்ட் வேணும்னா நம்ம டீமுக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கி நேரில் வந்து என்ன பாருங்கள். அதுவே டிஎன் எம்பிபிஎஸ் கவுன்சிலிங், தமிழ்நாடு எம்பிபிஎஸ் கவுன்சிலிங், கவர்மெண்ட் காலேஜ், ப்ரைவேட் காலேஜ் அண்ட் செல்ஃப் ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட் கோட்டா, இதுக்கான கவுன்சிலிங்கான ரேங்க் லிஸ்ட், 7.5 ரிசர்வேஷன், ஸ்பெஷல் கேட்டகரிஸ், என்ஆர்ஐ கோட்டா, இது எல்லாத்துக்கும் நமக்கு ரேங்க் லிஸ்ட் பிட்வீன் 9th to 13th. 9th நாளைக்கு, 9th-லேருந்து 13th. எனக்கு தெரிஞ்சு நான் ஃபஸ்ட்லேருந்து 25 days சொல்லிட்டு இருக்கேன். ரேங்க் லிஸ்ட் வில் பி ரிலீஸ்ட் ஆன் அரௌண்ட் 10th to 12th. இப்போ மேக்ஸிமம் 12th or 13th தான் ரேங்க் லிஸ்ட் வரும். ஏன்னா இன்எலிஜிபிள் லிஸ்ட்டோட கேண்டிடேட்டோட உங்களுக்கு இன்றைக்கி 7th, இன்றைக்கி தான் வந்து 3 o'clock முடிஞ்சிருக்கு. அதை வெரிஃபை பண்ணி உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஒரு 12th to 13th மேக்ஸிமம் வாய்ப்பு இருக்குது. முன்னாடி வந்தால் ஒரு 10th, 11th வரலாம். அதுக்கு முன்னாடி ஒரு வாய்ப்பு இல்லை. அப்போ இந்த 4 நாட்கள் நான் டைம் இருக்குன்னு பயப்பட வேணாம். அந்த 4 நாட்கள் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நீங்கள் ஒரு முக்கியமான டிசிஷன் எடுக்கணும். ஸோ அது எந்த பேசிஸில் அந்த டிசிஷன் எடுக்கணுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். டிசிஷன்ஸ் ஷுட் பி டேக்கன் பேஸ்ட் ஆன் நீங்கள் எடுக்க போகிற நீங்களும் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸும் பேரண்ட்ஸும் இந்த நீட்டுக்காக மூலமாக எம்பிபிஎஸ்க்கு வெயிட் பண்ணுற இந்த ஸ்டூடெண்ட்டும் நீங்கள் டிசிஷன் ஷுட் பி டேக்கன் பேஸ்ட் ஆன் எதை பேஸ் பண்ணி நீங்கள் டிசிஷன் எடுக்கணும். 4 இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் ஃபோக்கஸ் ஆன் எமோஷனல் ரெக்கவரி. நிறைய பேர் நீங்கள் 720 எதிர்பார்த்துருப்பீங்க, 700 எதிர்பார்த்துருப்பீங்க. மே 3ஆம் தேதி நீட் எக்ஸாமில் நீங்கள் 720 ஸ்கோர் பண்ணி மிஸ் பண்ணியிருப்பீங்க. இந்த எக்ஸாமில் நிறைய பேர் எய்ம் பண்ணியிருப்பீங்க, ஜிப்மர் எய்ம் பண்ணியிருப்பீங்க, எம்எம்சி எய்ம் பண்ணியிருப்பீங்க.
சில பேர் போன தடவை 600 எடுத்து இந்த தடவை 520 வந்திருப்பீங்க, போன தடவை 540 எடுத்து இந்த தடவை 420 வந்திருப்பீங்க. ஸோ இப்போ நீங்கள் எடுக்கக்கூடிய டிசிஷன்ஸ் எல்லாமே இட்ஸ் ஃபோக்கஸ் ஆன் புத்திசாலித்தனமும் அறிவார்ந்தும் லாங் டைம் அவுட்கம் வெற்றியை நோக்கி தான் இருக்கணும். லாங் டைமுக்கு ரிசல்ட் கொடுக்கக்கூடிய விஷயங்களை நம்ம இன்னுமே வந்து முடிஞ்சு போன விஷயங்களை நினச்சி போத் பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் குற்றம் வச்சு நம்ம ஒழுங்காக பண்ணலையே, தப்பு பண்ணிட்டோமே, பேரண்ட்ஸ் ஏமாற்றிட்டோமே, அவமானம், மற்றவங்க யாராவது தப்பாக நினைப்பாங்களோ, பய உணர்ச்சி, நம்மளால் முடியாமல் போயிடுமோ, நமக்கு எதிர்காலம் என்ன ஆகுமோ, அதுமாதிரி பெற்றோர்களுமே கூட நம்ம குழந்தைக்கு சரியான இன்ஸ்டியூட் செலக்ட் பண்ணி கொடுக்கலையோ, நம்ம குழந்தைக்கு போட்டு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுறோமோ, நம்ம குழந்தைக்கு வந்து நம்ம அவங்க விருப்பப்பட்ட கோர்ஸ் நம்ம பண்ணி கொடுக்கலையோ, நம்ம எதிர்காலம் என்ன ஆகும், சொந்தக்காரங்க என்ன நினைப்பாங்க, இப்படி நம்ம வந்து என்னென்னா எமோஷ்னல் பேஸ்டு டிசிஷன் எடுக்காமல் நீங்கள் ஃபஸ்ட்டு எடுக்கக்கூடிய டிசிஷன் எதை பேஸ் பண்ணியிருக்கோம்னா அறிவார்ந்தத்தனமாகவும் அறிவுபூர்வமாகவும் புத்திசாலித்தனமாகவும் லாங் டைமுக்கு உங்களுக்கு நல்ல அவுட்கம் கொடுக்கக்கூடிய ரிசல்ட்ஸ் கொடுக்கக்கூடிய விஷயமாக இருக்குது. எமோஷ்னலை வச்சு நீங்கள் டிசிஷன் எடுக்கக்கூடாது. உங்கள் பயம், குற்ற உணர்ச்சி, அவமானம், தோல்வி பயம், இந்த மாதிரி வந்து காரணங்கள் இது மாதிரி வச்சு நீங்கள் டிசிஷன் எடுக்காமல் ஸோ அறிவுபூர்வமாக டிசிஷன் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி எந்த மாதிரி டிசிஷன் எடுக்கணுங்கிற பற்றி நாங்கள் சொல்லிகிட்டு இருக்கேன். ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் ஆன் எமோஷனல் ரெக்கவரி. அப்படி வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த டைமில் மார்க் கம்மியாக இருந்ததுன்னா எக்ஸ்பெக்டட் கட்டாக போடுறாங்க, பார்த்துட்டு வரலன்னா வீட்டில் ஒரு மயான சூழ்நிலை நிலவும். இல்லை யார்கிட்ட பேச மாட்டோம், 2 வருஷம் 3 வருஷம் படிச்சிருப்பீங்க, ஒரு மாதிரி வீட்டில் வந்து ஒரு துக்க வீடு மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு அந்த கண்டிஷன்லேருந்து வெளியில் வாங்க. பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் உட்காந்து நீங்கள் பேசுங்க. குடும்பத்தில் ஸ்டூடெண்ட் நீங்கள் தப்பு பண்ணியிருந்தால் உங்கள் பேரண்ட்ஸை சாரி கேளுங்க. பேரண்ட்ஸ் நீங்கள் ஒரு லோக்கல் கோச்சிங் சென்டர் செலக்ட் பண்ணி கொடுத்து அவங்களுக்கு பிடிச்ச இன்ஸ்டியூட் செலக்ட் பண்ணி கொடுக்கல, இல்லை அவங்களுக்கு நீங்களே அவங்களோட ஃபங்க்ஷன் கூட்டு போகிறது, கல்யாணத்தை கூட்டு போகிறது நீங்களே டிஸ்டர்ப் பண்ணுறாருந்தா அவங்ககிட்ட உட்காந்து பேசுங்க. ஸோ எமோஷனல்லேருந்து வெளியில் வந்து நார்மலாக மேக் யுவர் செல்ஃப் பிஸி. நார்மல் ரொட்டீன் லைஃபுக்கு நீங்கள் வந்து இது முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் நம்ம என்ன டிசிஷன் எடுக்கணும், எப்படி மூவ் ஆன் ஆகணுங்கிறத தெளிவாக டிசிஷன் எடுக்கக்கூடிய டைம். எமோஷனல் இடமே இல்லை. நிறைய ஃபீலிங்ஸ் இருக்குது, இடம் இல்லை. புத்திசாலித்தனமாகவும் அறிவுபூர்வமாகவும் டிசிஷன் எடுக்கக்கூடிய டைம். ஸோ அதன் தெளிவான மனநிலைமை மட்டும் தான் எடுக்க முடியும். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து எடுக்கக்கூடிய டிசிஷன் ஃபோக்கஸ் ஆன் எமோஷனல் ரெக்கவரி. உங்கள் எமோஷனல் ஃபீலிங்லேருந்து நீங்கள் வெளியில் வந்து இம்பார்ட்டண்ட்டாக வெளியில் வந்து இதுக்கப்புறம் வரக்கூடிய டிசிஷன்ஸ் நீங்கள் எடுக்கணும். ஹானஸ்ட் அனலைஸ் ஆஃப் மிஸ்டேக்ஸ். ஹானஸ்ட் நேர்மையான ஒரு பகுந்தாய்வு. என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணோம், போத் பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ். பேரண்ட்ஸ் நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணியிருப்பீங்க, அல்லது லோக்கல் கோச்சிங் சென்டரில் ஃபீஸுக்காக சேர்த்திருப்பீங்க, இல்லை வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு ஆன்லைன் கோச்சிங் சேர்த்திருப்பீங்க. ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் சேர்ந்துருப்பீங்க, டிஸ்ட்ராக்ட் ஆகிருப்பீங்க, நிறையா நாள் கிளாஸை கட் பண்ணி வீட்டுக்கு போயிருப்பீங்க, ப்ராக்டிஸ் பண்ணாமல் இருப்பீங்க, உங்களுக்கு கேரிங் கைடன்ஸ் மோட்டிவேஷன் கொடுக்காதீங்க. அதனால் நீங்கள் எதிர்பார்த்த மார்க் வராமல் இந்த சூழ்நிலையை நீங்கள் வீட்டில் வந்திருக்கலாம். அப்போது இப்போது நடந்து போச்சு. பட் அக்செப்ட் த மிஸ்டேக், அக்செப்ட் த ட்ரூத். இது இப்படி தான் நடந்துச்சு, இனிமேல் நான் பண்ண மாட்டேன்னு பேரண்ட்ஸ் கூப்பிட்டு வச்சு நீங்கள் ஃபஸ்ட்டு பேசணும். ஸோ நம்ம இதை விட்டுட்டு இனிமேல் வரும் கட்டத்தில் இந்த தவறுகளை நான் திருத்திக்கிறேன். பெற்றோர் நீங்களும் அவங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கணும். இது முடிஞ்சது போனதாக இருக்கட்டும், நீங்கள் வந்து ரொம்ப இவ்வளோ செலவு பண்ண, கடன் வாங்கின, இத்தனை பிரச்சனைகள் எல்லாம் போட்டு இந்த எமோஷ்னல் ஃபீலிங்கை விட்டு வெளியில் வந்து அவங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா உண்மையான நேர்மையான ஒரு மிஸ்டேக்ஸை அந்த குழந்தைகளும் பெற்றோரில் உணர்ந்து அதை பேஸ் பண்ணி டிசிஷன் எடுக்கணும். இன்னும் அதையே மைண்டில் வச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களால் தெளிவான ஒரு முடிவு எடுக்க முடியாது. ஸோ ஹானஸ்ட் அனலைஸ் ஆஃப் மிஸ்டேக்ஸ், அக்செப்டன்ஸ் ஆஃப் த மிஸ்டேக்ஸ். ஆனால் அந்த மிஸ்டேக்ஸை அனலைஸ் பண்ணி எக்கார்ந்து கொண்டும் அது பேரண்ட்ஸும் ஸ்டூடெண்ட்ஸும் செய்த தவிர திருப்பி பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது கம்பேக் ஸ்ட்ராட்டஜி ரேதர் தென் இம்பல்சிவ் சாய்ஸஸ். நம்ம ஒரு வருஷம் படித்தோம், இன்டகிரேட்டட் கோர்ஸ் +1 +2 படித்தோம், நாமக்கல் போய் படித்தோம், இல்லை இந்த இன்ஸ்டியூட்டில் சேர்ந்தோம், இவ்வளோ சொன்னாங்க, நான் 1 இயர் ரிப்பீட் பண்ணேன், 2 வருஷம் பண்ணேன், 3 வருஷமும் ட்ரை பண்ணிட்டேன், இப்போ நான் எதிர்பார்த்த கட்டாக வராது போல் இருக்குது, இல்லை எதிர்பார்த்த காலேஜ் போக முடியாத போக இருக்குன்னா அதுக்கு நீங்கள் வந்து கம்பேக் ஸ்ட்ராங்கான ஃபஸ்ட்டு சொன்ன 2 பாயிண்ட் எமோஷ்னல் ஃபீலிங்கை வெளியில் விட்டுட்டு பயம், குற்ற உணர்ச்சி, அவமானம், தோல்வி பயம், பிளேமிங், அப்பா அம்மா என்ன நினைப்பாங்களோ, நம்ம ஏமாற்றிட்டோமோங்கிற ஃபீலிங், அப்பா அம்மா கஷ்டப்பட்டுட்டோங்கிற ஃபீலிங், இதெல்லாம் விட்டுட்டு வந்து தெளிவான முடிவு எடுக்கணும். நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணமோ அதை கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பேரண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணணும். 3வது கம்பேக் ஸ்ட்ராட்டஜி. இப்போ இந்த குடும்பமே இதுலேருந்து எப்படி வெளியில் வருது, கம்பேக் ஸ்ட்ராட்டஜி. இந்த நம்மளோட எதிர்பார்த்த இது நடக்காத போதோ, இல்லை நம்ம இது வந்து நாட் ஓன்லி கட் ஆஃப் விட்டு சீட்டு கிடைக்காதவங்க மட்டுமே இல்லை, நல்ல ஸ்கோர் பண்ணவங்களுக்கும் எய்ம்ஸ் வைக்கலாமே, நீ எம்எம்சி கிடைக்காம எப்போ வருத்தப்படுறாங்க சில பேர், இந்த கட் ஆஃப் எம்எம்சி கிடைக்காதா, ஸ்டான்லி கிடைக்குமா, கீழ்பா கிடைக்குமா. ஸோ இனிமேல் நிறைய ஃபோன் கால்ஸ் வந்து நான் பார்த்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸில் கம்பேக் ஸ்ட்ராட்டஜி, இதுலேருந்து மீண்டு இந்த நம்ம எப்படி
ஒரு ஸ்ட்ராங்கான எமோஷனல் பேஸ் பண்ணி நம்ம இந்த ஃபீலிங்ஸ் பேஸ் பண்ணி டிசிஷன் எடுக்காமல் ஒரு ஸ்ட்ராங்கான டிசிஷன் ஃபேமிலி மெம்பர்ஸ் நீங்கள் எடுக்கும். அதெல்லாம் போக போக உங்களுக்கு புரியும் அடுத்த ஸ்லைட்ஸ் சொல்லும்போது. ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். கம்பேக் ஸ்ட்ராட்டஜி ரேதர் தென் இம்பல்சிவ் சாய்ஸ். எமோஷனலுக்கு எந்த ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம புத்திசாலித்தனமான ஒரு முடிவு. இது வந்து எமோஷனல் இம்பல்சிவ் சாய்ஸஸ்னால் எமோஷ்னலாக டிசிஷன் எடுக்கிறது. அந்த மாதிரி எடுக்காமல் நீங்கள் என்ன பண்ணணும்னா சுட் டேக் டிசிஷன் பேசுனா ஸ்ட்ராங்கான ஒரு கம்பேக் ஸ்ட்ராட்டஜி இந்த டைமில் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது உங்களுக்கு நீங்கள் ஃபேமிலியாக உட்காந்து ஒரு டிசிஷன் எடுத்த பிறகு ஒரு மென்டாராக வச்சுக்கோங்க. அது உங்கள் சொந்தக்காரங்களாவோ உங்களுக்கு கைட் பண்ணக்கூடிய நீங்கள் நல்லா இருக்கும்னு நினைக்கக்கூடிய ஒரு மென்டாரை உங்கள் கூட வச்சுக்கோங்க. மென்டாரோ கன்சல்டண்ட்டாவோ அவங்கக்கிட்ட நீங்கள் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள். ஒரு கவுன்சிலிங் போங்க. ஃபேமிலியாக உட்காந்து மனசை விட்டு டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அது வந்து நீங்கள் நல்லா இருக்கணும், உங்கள் குடும்பத்தில் அக்கறை உள்ள ஒரு பர்சனாக இருக்கணும், அந்த மாதிரியான ஒரு ஆளாக இருக்கணும். இந்த டிசிஷன் நீங்கள் இதுக்கப்புறம் வரக்கூடிய டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி டிசிஷன் எமோஷனல் பேஸ் பண்ணி எடுக்கக்கூடாது. ஒரு ஸ்ட்ராங்கான கம்பேக் ஸ்ட்ராட்டஜி. முடிஞ்சு போச்சு, இனிமேல் என் குடும்பம் நானும் மீண்டும் வந்து முன்னேறுவோங்கிற அந்த எண்ணம் வேணும். அது இல்லாமல் ஹானஸ்ட் செஞ்ச தப்பை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அதுகளுக்கு இதுக்கப்புறம் பொறுப்பேற்றுக்கிட்டு அது திருப்பி பண்ணாமல் இருக்கணும். 4வது ஒரு உண்மையாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு கன்சல்டண்ட்டை நீங்கள் தேர்ந்தெடுத்து நீங்களும் குழந்தைகளும் உங்களுக்கு எல்லாத்துலேயும் டிஸ்கஸ் பண்ணிட்டு தேவையில்லை. ஏன்னா அந்த சீட்டு கிடைக்கிற வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், சொந்தக்காரங்க, ரிலேட்டிவ் தெரிஞ்சவங்கட்டலாம் நிறைய யூடியூப் பார்த்துட்டு அப்படி இருக்கிறத விட ஒரு ஸ்ட்ராங்கான பர்சன் செலக்ட் பண்ணி அவங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்க. இதை 4 பேஸ் பண்ணி தான் நீங்கள் டிசிஷன்ஸ் எடுக்கணும். இந்த 4 தான் நீங்கள் எடுக்கக்கூடிய டிசிஷன்ஸுக்கு ஸ்ட்ராங்காக எமோஷனல் இருக்கவே கூடாது. நம்மளால் மீண்டும் ஒரு நம்பிக்கை வேணும். ஸோ அதே மாதிரி வந்து தப்பை உணர்ந்து திருப்பி அந்த தப்பை பண்ணக்கூடாது, அக்செப்ட் பண்ணிக்கிட்டு திருப்பி பண்ணணும். ஒரு சரியான மென்டாரை வச்சுக்கணும். இந்த 4 பேஸ் பண்ணி நீங்கள் இதுக்கப்புறம் உங்கள் எம்பிபிஎஸை நோக்கி டிசிஷன் எடுத்திங்கன்னா உங்கள் டிசிஷன் எல்லாமே கரெக்டாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் we are going to see to that. ஸோ இப்போ நீங்கள் எப்படி டிசிஷன் எடுக்கணும் நான் பார்த்தாச்சு. என்னென்ன டிசிஷன் எடுக்கணும்? ரேங்க் லிஸ்ட் 2026 ஒரு 10ஆம் தேதியோ 12ஆம் தேதியோ 13ஆம் தேதியோ வந்துட போகுது. ரொம்ப நாள் இல்லை, 4 நாள் 5 நாள் இருக்குது. இந்த 5 days டியர் பேரண்ட்ஸ் ப்ளீஸ் டேக் எ நோட்ஸ். ஒரு நோட் புக் எடுத்து தயவு செஞ்சு நோட் பண்ணுங்கள். இது எல்லாத்தையும் செக்லிஸ்ட் மாதிரி அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். இது எல்லாத்தையும் நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா 100% ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ. உங்களால் ஈஸியாக உங்களோட சாய்ஸ் எடுக்க முடியும். நிறைய லோட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களால் சாய்ஸ் டிசிஷன் கரெக்டாக எடுக்க முடியாது. ஸோ ஒரு மனிதன் நார்மலாக ஓடினா வேகமாக ஓடிடலாம். 10 கிலோ கல்லை தூக்கிட்டு ஓடினா ஸ்லோவாக தான் ஓட முடியும். 100 கிலோ கல்லை தூக்கிட்டு ஓடினா ஓடவே முடியாது. ஸோ இப்போது உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸை குறைச்சி, பயத்தை குறைச்சி, ஸோ சரியான டிசிஷன் எடுக்கக்கூடிய மென்டாலிட்டிக்கு வந்து டிசிஷன் எடுக்கக்கூடிய டைம். அதுக்கு ஒரு நோட் புக் எடுத்து நான் சொல்கிற பாயிண்ட்ஸ் எல்லாம் ஒன்றா செக் பண்ணிவிட்டு நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னாவே இந்த ரேங்க் லிஸ்ட்டு வரதுக்கு முன்னாடி உங்களோட பிரச்சனைகள் 99% சால்வ் ஆகிடும். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது வாட் இஸ் மை அல்டிமேட் கோல். இது ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் ஒவ்வொரு பேரண்ட்டும் செக் பண்ண வேண்டிய விஷயம். இவங்க ஃபஸ்ட் டைம் இப்போ தான் அட்டன் பண்ணியிருக்கலாம், +2 முடிச்சு இன்டகிரேட்டட் பண்ணியிருக்கலாம், அல்லது 2 டைம் 3 டைம் 4 டைம் அட்டன் பண்ணியிருக்கலாம். பட் வாட் இஸ் மை அல்டிமேட் கோல்? கோல்ங்கிறது மாறக்கூடாது. அது ஒரு அட்டம்ப்ட்லையோ 2 அட்டம்ப்டோ 3 அட்டம்ப்டோ 4 அட்டம்ப்டோ அல்டிமேட் கோல் எம்பிபிஎஸ் தான். இன்னும் அந்த டிசிஷனில் உங்கள் குழந்தை ஸ்ட்ராங்காக இருக்காங்களா, நீங்கள் எடுத்த டிசிஷனில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்களா அப்படிங்கிறத பார்க்கணும். இல்லை அதில் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்னஸ். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு டிசிஷன் எடுக்கணும், அந்த டிசிஷன்லேயே நிற்கணும், அதை அடையிற வரைக்கும் போராடணும். இதுதான் என்னோட கோல். பட் உங்கள் மைண்ட் செட்டும் உங்கள் குழந்தையோட மைண்ட் செட்டும் எப்படி இருக்குது? ஸோ ஸ்டில் தே ஆர் ப்ரிஃபரிங் எம்பிபிஎஸ் ஆஃப்டர் ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட், 4 நம்பர் ஆஃப் அட்டம் இன்னும் அவங்க எம்பிபிஎஸ் தான் நிற்கிறாங்களா? அந்த எம்பிபிஎஸ் கனவு இந்த வருஷம் நிறைவேறுமா அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். இல்லை எம்பிபிஎஸ் மட்டும் இல்லை, எனக்கு எனி டாக்டர் டிகிரி, சித்தா, ஆயுர்வேதா, யுனானி, ஹோமியோபதி எது இருந்தாலும் ஓகே, என்ன டாக்டர் டிகிரி இருந்தாலும் ஓகே அப்படியே பார்க்கணும். இல்லை நான் வந்து ஹெல்த்து கரியர் இருந்தால் போதும், எனக்கு நர்சிங், ஃபார்மா, இல்லைன்னா வந்து அலைடு ஹெல்த் சயின்ஸில் ஏதாவது ஒரு கோர்ஸ் எது வேணாலும் மாறிக்கிறேன் அப்படின்னு இருக்கணும். இல்லைன்னா ரிகார்ட்லெஸ் ஆஃப் த கோர்ஸ் எனி குட் ப்ரொஃபஷன். நான் வந்து என்ன பண்ணுவேன், மெடிக்கல், நான் பயாலஜி குரூப் எடுத்தேன், மெடிக்கல் படித்தேன், அதில் ரிலேட்டடாகவே போகிறதில்ல. நான் இன்ஜினியரிங் போகிறேன், இல்லை பிஎஸ்சி போகிறேன், இல்லைனா வந்து நான் ஃபாரன்சிக் சயின்ஸ் போகிறேன், இப்படி சம்மந்தமே இல்லை ஒரு ப்ரொஃபஷனல். ஸோ நீங்கள் உட்காந்து இதை டிஸ்கஸ் பண்ணி ஃபைனல் பண்ணணும். டாக்டர் தானா அப்படின்னு எஸ்ன்னா அதை பேசி டிசிஷன் எடுக்கணும். இல்லை டாக்டர் இல்லாட்டி முறை ஒரு ஆல்டர்னேட் என்ன வேணாலும், எனக்கு ஏதோ டாக்டர் பிடிஎஸ் இந்த 1000 ஏதோ இருந்தால் போதும், அப்போ அதை பேசி டிசிஷன் எடுக்கணும். இல்லை எனக்கு அலைடு ஹெல்த் அண்ட் சயின்ஸில் கூட போதுன்னா அதை பேஸ் பண்ணி டிசிஷன் எடுக்கணும். எனி அதர் கோர்ஸ்னால் அதை இதை ஃபஸ்ட்டு நீங்கள் உட்காந்து உங்கள் குடும்பத்தில் தெளிவாக ஃபஸ்ட் எடுக்கக்கூடிய இது ஒரு நோட் புக்கில் எடுத்து கிளியராக நோட் பண்ணுங்கள். ஸ்டில் மை சன், டாட்டர், மை செல்ஃப், பேரண்ட்ஸ், நாங்கள் எங்கள் குழந்தைக்கு நாங்கள்
அது எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் டாக்டராக தான் ஆக்க போகிறோம். இல்லை நாங்கள் இதை சாய்ஸை காம்ப்ரமைஸ் பண்ணி நாங்கள் இதை மாற்றிக்கிறோம் அப்படிங்கிறதுல நீங்கள் ஃபஸ்ட்டு தெளிவாக இருக்கணும். இது வாட் இஸ் மை அல்டிமேட் கோல் ஒன்று புரிஞ்சுங்க. 2 வருஷம் 3 வருஷம் 1 வருஷம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எதுக்கு ஆசைப்பட்டீங்களோ அதை அடைஞ்சிட்டிங்கன்னா வேஸ்ட் பண்ண 2-3 வருஷம் உங்களுக்கு கஷ்டமாக தெரியாது. ஆனால் அதை விட்டுட்டு உங்களுக்கு முடியலையே கஷ்டமாக இருக்கே கிடைக்கலையேங்கிறதுக்காக நீங்கள் ஒரு தப்பான டிசிஷன் எடுத்தீங்கன்னா வாழ்க்கை ஃபுல்லாக நீங்கள் அதை மிஸ் பண்ண நினச்சி வருத்தப்படுவீங்க. அதனால் இந்த டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி குழந்தைங்களோட இந்த ஆஸ்பெக்ட்லாம் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டூடெண்ட் 2 தடவை 3 அட்டன் போயிட்டாங்கன்னா 2 வருஷம் போனதே உங்களுக்கு தெரியாது. ஒரு ஸ்டூடெண்ட் 3 அட்டன் பண்ணிவிட்டு 2 வருஷம் வேஸ்ட் பண்ணிவிட்டு அவர் போகலைன்னா வாழ்க்கை ஃபுல்லாக 2 வருஷம் வேஸ்ட் ஆனது மட்டும் இல்லை, அவருக்கு பிடிக்காத ஒரு ப்ரொஃபஷனை பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் அதையும் நீங்கள் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் இந்த முடிவு எடுக்கணும். ஸோ இப்போது நம்ம வந்து ஒன்லி எம்பிபிஎஸ் அப்படின்றது ஆப்ஷனாக இருந்தால், ஸோ வாட் இஸ் செகண்ட் பாயிண்ட், இஃப் ஐ டோன்ட் கெட் ஏ கவர்மெண்ட் எம்பிபிஎஸ் சீட் வாட் இஸ் மை நெக்ஸ்ட் சாய்ஸ். எனக்கு நான் வந்து எம்பிபிஎஸ் தான் போக போகிறேன், என்ன ஆனாலும் எனக்கு எம்பிபிஎஸ் கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கலன்னா நான் எதுக்கு ரெடியாக இருக்கேன், என்னோடய கட் ஆஃப் என்ன கிடைக்கும், ப்ரைவேட் செல்ஃப் ஃபினான்ஸா, டீம் யூனிவர்சிட்டியா, இல்லை அதர் ஸ்டேட் கவுன்சிலிங்கா, இல்லை வந்து நான் சீட்டே எடுக்காமல் இருக்க போகிறேன்னா, இந்த 4 ஆப்ஷன். இப்போ நீங்கள் எம்பிபிஎஸ் தான் முடிவு பண்ணிட்டீங்கன்னா இந்த ஆப்ஷனுக்கு வரணும். இல்லை நீங்கள் வந்து ஹெல்த் கேர் கரியர்னால் அதில் என்னங்கிற ஆப்ஷனுக்கு வரணும். இந்த மாதிரி இப்போ என்ன கோர்ஸுங்கிறத முடிவு பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. என்ன நீங்கள் உங்கள் கோலில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்களா, எம்பிபிஎஸ்ஸா இல்லை பிடிஎஸ்ஸா, அதுக்கப்புறம் அதில் கவர்மெண்ட்டாக ப்ரைவேட்டாக டீம்டு யூனிவர்சிட்டியா ஃபாரின் யூனிவர்சிட்டியா அப்படிங்கிறத டிசிஷன் 2வது. இதை ஒரு சீட்டில் எடுத்து எழுதுங்க. 3வது நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம், am I financially prepared. கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு கவர்மெண்ட் காலேஜ் ஃபீஸ் ஈஸியாக கட்டிடலாம். 20,000 ஃபீஸ், ஹாஸ்டல்லாம் சேர்ந்து ஒரு 50,000 ஆகும். பட் சம் ஸ்டூடெண்ட்ஸ் கட் ஆஃப் கொஞ்சம் கம்மியாகிடுது. பட் அவங்க ஃபேமிலி சுச்சுவேஷன் சரியில்லை, பட் அவங்க வந்து பேரண்ட்ஸால் கட்ட முடியல. பட் ஆனால் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரிஃபர் பண்ணுறாங்கிறதுக்காக நீங்கள் ஓவர் ஸ்டெப் அகலக்கால்னு சொல்லுவாங்க வச்சு உங்கள் வருமானத்துக்கு மீறி உங்களோட சொத்துக்கு மீறி நீங்கள் கடன் வாங்கி ப்ரைவேட் காலேஜ் இல்லை டீம் யூனிவர்சிட்டி போனீங்கன்னா இட் வில் பி வெரி பிக் இம்பேக்ட்ஸ். ஆனால் உங்கள் பட்ஜெட் பார்க்கணும். ஏன்னா ப்ரைவேட் காலேஜ்லாம் போனீங்கன்னா செல்ஃப் ஃபினான்ஸ் போனீங்கன்னா கேன் கீப் இட் ஆவரேஜ் 10 lakhs per year. 5 வருஷத்துக்கு 52 லட்சம் ஆகிடும் மினிமம். ஸோ அட்லீஸ்ட் ஒரு 50 lakhs ஆகிடும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இஃப் இட் இஸ் ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ் செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜுக்கு நான் சொல்கிறது 55 lakhs 5.5 years. இதுவே உங்களுக்கு ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜாக இருந்தால் உங்களுக்கு மினிமம் 20 lakhs, ஒரு 1 crore 10 lakhs கிட்ட ஆகிடும். அதுவே இப்போ இட் இஸ் டீம்டு யூனிவர்சிட்டி நியர் அபவுட் 1.5 crores ஆகிடும். ஸோ அப்போது செல்ஃப் ஃபினான்ஸ்னால் மினிமம் ஒரு 55 lakhs வேணும். அதுவே ப்ரைவேட் காலேஜ்னால் ஒரு 1 crore 10 lakhs வேணும். டீம்டு யூனிவர்சிட்டினா ஒரு 1.5. இது அஃபோர்டபுள் ஆகுதால இந்த மீது வருஷம் கட்ட முடியுமா, என்ன பேஸ் பண்ணி இந்த டிசிஷன் எடுக்கிறீங்க. ஸோ உங்கள் குழந்தைகள் ஆசைப்பட்டாலும் நீங்கள் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும் உங்கள் குடும்ப சூழ்நிலை என்ன. ஏன்னா இந்த சில குடும்பங்கள்லாம் வந்து என்னென்னா மேக்ஸிமம் அந்த குடும்பத்தோட வருமானமே அந்த வருஷம் அவ்வளோதான் இருக்கும். அது எல்லாத்தையும் கொண்டு போய் ஃபீஸாக கட்டிட்டா குடும்பம் ரன் பண்ணுறதுக்கு மற்ற குழந்தைகளை படிக்க வைக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் பெரிய சிரமமாக இருக்கும். இப்போ அந்த சூழ்நிலையில் நீங்கள் குழந்தைகளை உட்கார்ந்து புரிய வச்சு தான் அந்த டிசிஷன் எடுக்கணும். ஸோ am I financially ப்ரிப்பேர்டாக இருக்கணும். அல்லது எஜுகேஷன் லோன் கொடுக்குறாங்க. ஆனால் எஜுகேஷன் லோன் சில சமயம் வந்து உங்களுக்கு என்ன கேட்பாங்க, கொலாட்ரல் கேட்பாங்க, ப்ராப்பர்ட்டி இருக்கான்னு கேட்பாங்க. அப்போ இந்த காலேஜ் இவ்வளோ ஃபீஸ்னால் நீங்கள் போய்ட்டு என்ன பண்ணணும், உங்கள் பேங்க்கில் செக் பண்ணி உங்களுக்கு லோன் எலிஜிபிள் எவ்வளோ கிடைக்கும். 10 lakhsனா 5 lakhs கொடுக்குறாங்கன்னா 5 lakhs பேலன்ஸ் உங்களால் அரேஞ்ச் பண்ண முடியுமா, இதெல்லாம் பார்த்துட்டு தான் சுட்டிக்கு. ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன கோர்ஸ் எடுக்கிறீங்க, எம்பிபிஎஸ்ஸா இல்லை அதர் எம்பிபிஎஸ்ஸா, அதாவது அதர் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் சித்தாவா இல்லை ஆல்ரெடி ஹெல்த் சயின்ஸா இல்லை இன்ஜினியரிங் மாதிரி டிகிரியா. அப்போ அதில் ஒன்று சூஸ் பண்ணிவிட்டு அதில் எந்த மாதிரி இன்ஸ்டியூஷன் எனக்கு கவர்மெண்ட் கிடைக்குமா இல்லை ப்ரைவேட்டா, இல்லை வந்து நான் ஃபாரின் போய் படிக்கிறேன்னா இல்லை டீம்டு யூனிவர்சிட்டியா. அப்போ இதில் நான் டிசிஷன் எடுத்தேன்னா என்னால் ஃபீஸை கட்ட முடியுமா, கவர்மெண்ட் காலேஜ்லாம் கட்டிடலாம், மற்ற காலேஜஸ் இருந்தால் என்னோடய ஃபினான்ஷியல் கண்டிஷன் என்னால் கட்ட முடியுமா. நான் இன்றைக்கி ஆல்ரெடி 2 வருஷம் 3 வருஷம் படிச்சிட்டேங்கிறதுக்காக பயந்துக்கிட்டு நான் இன்றைக்கி வந்து அதை விட பெரிய ஆல்ரெடி 2 வருஷம் 3 வருஷம் கோச்சிங் சென்டருக்கு நிறையா ஸ்பெண்ட் பண்ணியாச்சு. இப்போ நான் ஒரு தப்பான டிசிஷன் எடுத்து என் குடும்பத்தை ஃபினான்ஷியல் பர்டனில் கொண்டு போய் சேர்த்த முடியுமா, திருப்பி ரீபே பண்ண முடியுமா. நம்ம 5 வருஷம் முடிக்கும் போது ஒரு டீம்டு யூனிவர்சிட்டி ப்ரைவேட் காலேஜ் செலக்ட் பண்ணும்போது 1 to 1.5 crores ஆகிடுது. நீங்கள் திருப்பி எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு எம்எஸ்எம்டிலாம் முடிச்சு இன்னும் ஒரு 10 வருஷம் ஆகிடும். ஸோ அதுக்குள்ளே இந்த பேமெண்ட் வந்து உங்களுக்கு ஒரு 3 crores 4 crores கிட்ட வந்து நீங்கள் பேங்க்கில் போட்டால் கூட ரிட்டர்ன் கிடைக்கும். ஒரு இடமா வாங்கி போட்டாலும் நல்லா அப்ரிஷியேட் ஆகும், நல்ல இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். அதெல்லாம் தாண்டி உங்களால் பர்டனோட நீங்கள் வந்து திருப்பி அந்த கடனையோ பண்ண முடியுமா, இல்லை ஃப்யூச்சரில் நீங்கள் ரிக்ரெட் பண்ணக்கூடாது. நம்ம இது படிக்கிறதுக்கு பதிலாக
நம்ம வேறு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கலாம், வேறு ஏதாவது பண்ணிருக்கலாம்னு வருத்தப்படுற மாதிரி உங்கள் டிசிஷன் எடுக்கக்கூடாது. ஸோ எடுக்கக்கூடிய டிசிஷன் ரொம்ப கிளியராக இந்த இடத்துல நீங்கள் எடுக்கணும். ஸோ ஐ ஃபினான்ஷியலி ப்ரிப்பேர்ட் அண்ட் லாங் டேர்ம் ஃபினான்ஷியல் விஷன் உங்கள் கூட இருக்கிற மாதிரி இருக்கணும். என் ஃபினான்ஸ் இந்த அஃபோர்ட் பண்ணுறதுனால என் ஃபினான்ஸுக்கு என் ஃபேமிலிக்கு எந்த பாதிப்பு இல்லைங்கிற போது இந்த டிசிஷன் எடுக்கிறது தான் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸுக்கு ரொம்ப புத்திசாலித்தனமான ஒரு ஐடியாவாக இருக்கும். ஸோ சுடைட் இப்போ என்னால் இல்லை சார், என்னால் முடியல, சுடைட் டேக் ஏ ட்ராப், நான் இன்னொரு வருஷம் ரிப்பீட் பண்ணலாமா சார் அப்படின்னா இதை பற்றி மட்டும் நம்ம லாஸ்ட்டாக பார்க்கலாம். இந்த பாயிண்ட் மட்டும் இதை மட்டும் நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ராப் பண்ணால் நான் இம்ப்ரூவ் பண்ணுவேன்னா அடுத்த வருஷம் ப்ரிப்பேர் ஆகுனா என்னால் முடியுமா அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது. காலேஜ் இஃப் தட் இஸ் நாட் ஏ ப்ரைவேட் செல்ஃப் ஃபினான்சிங்காக டீம்டு யூனிவர்சிட்டியாக அதர் ஸ்டேட்டாக ஃபாரின் எம்பிபிஎஸ்ஸாக இதை செலக்ட் பண்ணால் என்னால் பணம் கட்ட முடியுமா, இல்லை என்னால் பணம் கட்ட முடியாதுன்னா நான் ட்ராப் பண்ணலாமா அப்படிங்கிறத வந்து நீங்கள் டிசைட் பண்ணுற இடம். ஸோ இந்த ட்ராப் பண்ணலாமா வேண்டாங்கிறது லாஸ்ட்டாக நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ நான் எம்பிபிஎஸ் வேண்டாம், என்னால் நான் வந்து ப்ரைவேட் கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கல, ஆனால் எம்பிபிஎஸ் தான் போகணுன்னு நினைக்கிறேன், ஆனால் வந்து என்னால் என்ன பண்ண முடியல, ப்ரைவேட் கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கல, என்னால் ஃபினான்ஷியலாக பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்தில் ட்ராப் பண்ணலாம். அல்லது நீங்கள் வேறு கோர்ஸ் செலக்ட் பண்ணலாம். என்ன கோர்ஸ்? பிடிஎஸ், பிஐஎம்எஸ், பிஹெச்எம்எஸ், பிஓஎன்எஸ், பிஎம்எஸ், பிஃபார்ம், இது மாதிரி நர்சிங். இந்த காலேஜ் எந்த கோர்ஸை நான் செலக்ட் பண்ணுறது, அதுக்கும் நீங்கள் டீட்டெயில் அனலைஸ் பண்ணணும். ஜஸ்ட் இதில் எம்பிபிஎஸ் கிடைக்கலையேங்கிறதுக்காக ஏதோ ஒரு கோர்ஸ் எடுத்து படிக்காதீங்க. அதை பற்றி ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்கோட கிளியராக அண்ட்ரன்ஸோட நிறைய ரிசர்ச் பண்ணி நிறைய ஃப்யூச்சர் ஆப்பர்ச்சுனிட்டிலாம் தெரிஞ்சுக்கிட்டு அதை டிசிஷன் எடுங்க. எமோஷனல் டிசிஷன் எடுக்காதீங்க. என்ன நான் சொல்கிறேன், எனக்கு எம்பிபிஎஸ் கிடைக்கலையேங்கிறதுக்காக 2 வருஷம் போனாங்கிறது பணத்தை கட்டி போய் உங்களால் கட்ட முடியாத பணத்தை கட்டி டீம் விஷயம் சேராதீங்க. எனக்கு எம்பிபிஎஸ் கிடைக்கலையேங்கிறதுக்காக நீங்கள் அவசரப்பட்டு ட்ராப் பண்ணாதீங்க. எனக்கு எம்பிபிஎஸ் கிடைக்கலையேங்கிறதுக்காக ஃப்யூச்சர் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாத ஒரு கோர்ஸை படிக்காதீங்க. இதெல்லாம் எமோஷனல் புத்திசாலித்தனமாக எடுக்கிறதா டிசிஷன் எடுக்கிறதா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ இஃப் எம்பிபிஎஸ் இல்லைன்னா வேறு என்ன கோர்ஸுக்கு வாய்ப்பு இருக்குது அதை நான் எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ அடுத்தது 5வது பாயிண்ட், மெடிக்கல் லைனே வேண்டாம் சார், வேறு எம்பிபிஎஸும் வேண்டாம், சித்தா ஆயுர்வேதியும் வேண்டாம், வேறு என்ன கோர்ஸாக எடுக்கலாம், இன்ஜினியரிங்கா, அக்ரிகல்ச்சரா, வெட்டினரியா, இதே தான் சொல்கிறேன். ஒன்று கிடைக்கலையே, சில கோவத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா ஒன்று கிடைக்கலையேங்கிறதுக்காக ஏதோ ஒன்று அக்செப்ட் பண்ணிக்குவாங்க, பிடிக்காத வாழ்க்கையை வாழ்வாங்க சில பேர். அது சினிமா படத்தெல்லாம் பார்ப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஒன்று கிடைக்கல, இல்லை நம்ம பேரண்ட்ஸால் சேர்த்த முடியல, நம்ம அப்படிங்கிற ஒரு கோவத்துலேயும் ஆதங்கத்துலேயும் டிசிஷன் எடுத்து இந்த கோர்ஸை சேராது. உங்களுக்கு உண்மையுமே பிடிச்சிருந்தீங்கன்னா இன்ஜினியரிங், அக்ரிகல்ச்சர், ஃபார்மசி, லைசன்ஸ் ஏதாவது கோர்ஸ் சேருங்க. அப்படி சேர மாதிரினா அதை பற்றி ரொம்ப ரிசர்ச் பண்ணி டீப் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி என்ன படித்தா என்ன கிடைக்கும், எங்கே போகலாங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோடு பண்ணுங்கள். இப்போ நீட்டுக்கு நீங்கள் கஷ்டப்பட்டு உங்களால் ஸ்கோர் பண்ண முடியலையா, அதே மாதிரி இந்த கோர்ஸஸில் நீங்கள் போய் ஜெயிக்கணும்னாலும் நீட்டுக்கு போட்ட எஃபர்ட்ஸ் அங்கே போய் போட்டால் தான் அங்கே இருக்கிற காம்படிஷனில் வின் பண்ணி வர முடியும். ஸோ லைஃப்பில் எதுவுமே ஈஸி கிடையாது, எல்லாமே போராட்டம் தான். அதனால் நீங்கள் இன்ஜினியரிங் போடுறதா இருந்தாலும் சரி, அக்ரிகல்ச்சர் போடுறதா இருந்தாலும் சரி, ஃபார்மசி போடுறதா இருந்தாலும் சரி, லைஃப் சயின்ஸ் போடுறதா இருந்தாலும் சரி, அது என்ன காலேஜ், என்ன கோர்ஸ், என்ன டிகிரி, என்ன ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி, என்ன சேலரி ஆப்பர்ச்சுனிட்டி, எவ்வளோ எஃபர்ட்ஸ் எடுக்கணும், எவ்வளோ போராடணும், எவ்வளோ போட்டி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு செலக்ட் பண்ணுறது தான் புத்திசாலித்தனம். அடுத்தது, இந்த கோர்ஸ் நான் எய்ம் பண்ணுற எம்பிபிஎஸ்ஸோ இல்லை அதர் கோர்சஸ்க்கோ நான் எங்கே போய் படிக்க ரெடியாக இருக்கேன், மனதளவில் தமிழ்நாட்டுக்குள்ளேயே தான். எனக்கு 705 எடுத்துட்டேன், அதனால் நான் தமிழ்நாடு விட்டு போக மாட்டேன். அந்த எய்ம்ஸ் கிடைக்கும், ஆனால் நான் தமிழ்நாடு விட்டு போக மாட்டேன், எம்எம்சி தான் எடுத்துக்குவேன், இல்லை கோயம்புத்தூர் தான் எடுத்துக்குவேன். இன் திஸ் கைண்ட் ஆஃப் மைண்ட் செட். இல்லை நான் நல்ல எனக்கு வந்து என்னோடய எம்பிபிஎஸ் கனவோட நல்ல காலேஜ் முக்கியம், எனிவேர் இன் இந்தியாவில் போவேன். அதே மாதிரி காலேஜ் அப்பார்ட் ஃப்ரம் இந்தியா, நான் ஃபாரினில் கூட போய் படிக்கிறேன். இப்படி 3 டிசிஷன் எடுக்க முடியும். ஸோ இதில் ஃபாரினில் போய் படிக்கிற டிசிஷன் கரெக்டாக, அது ரொம்ப ஒர்த்தாக, எஃப்எம்ஜி திருப்பி வந்தால் பாஸ் பண்ண முடியுமா, இதெல்லாம் யோசிச்சுட்டு தான் நீங்கள் டிசிஷன் எடுக்கணும். ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் கன்சிடர் பண்ணி தான் இதெல்லாம் உட்காந்து வீட்டில் ஒரு பாயிண்டாக நீங்கள் டிஸ்கஸ் பண்ணணும். டிஸ்கிரிப்ஷனில் இந்த வீடியோ இந்த பிடிஎஃப் போடுறேன், உட்காந்து பாயிண்ட் போய் செக் பண்ணி நீங்கள் கிளியராக ஒவ்வொன்றுக்கும் ஏன் எதற்குன்னு கொஸ்டின் கேட்டு தான் நீங்கள் டிசிஷன் எடுக்கணும். நெக்ஸ்ட், வாட் கைண்ட் ஆஃப் காலேஜ் மேட்டர்ஸ் மோஸ்ட். இப்போ எல்லாமே ஃபாரின் காலேஜாக இருக்கலாம், இல்லை ஸ்டேட் காலேஜாக இருக்கலாம், இல்லை ஆல் இண்டியா கோட்டாக எய்ம்ஸாக இருக்கலாம், ஜிப்பராக இருக்கலாம், எம்எம்சியாக இருக்கலாம், நாமக்கல் மெடிக்கல் காலேஜாக இருக்கலாம். என்ன கைண்ட் ஆஃப் காலேஜ், நான் எதை பேஸ் பண்ணி காலேஜ் செலக்ட் பண்ணுவேன். சில ஸ்டூடெண்ட்ஸ் காலேஜை வந்து அந்த அட்ராக்ஷன், ஸோ லைக் காலேஜ் சூப்பராக இருக்குது, புதுசாக இருக்குது, ஃப்ரெண்டு சொன்னாங்க, ஒரு 6 கேட்டகரி வச்சுக்கலாம். லோ ஃபீஸ், சில எந்த காலேஜில் ரொம்ப லோ ஃபீஸ், கவர்மெண்ட் காலேஜ் எல்லாம் சிமிலர் ஃபீஸ், பட் செல்ஃப் ஃபினான்ஸும் ப்ரைவேட் காலேஜும் டீம் யூனிவர்சிட்டியும் உங்களுக்கு வந்து ஒரு காலேஜ் அந்த லோ ஃபீஸ் என்னன்னு தெரிஞ்சு செலக்ட் பண்ணுவாங்க. சில பேர் ரெப்யூட்டேஷன், உங்களுக்கு பிஎஸ்ஜி, கேஎம்சிஹெச், அதே மாதிரி கவர்மெண்ட் காலேஜ் எம்எம்சி, ஏஎம்சி, இதெல்லாம் ரெப்யூட்டேஷன் பேஸ் பண்ணி செலக்ட் பண்ணலாம்.
பிஜி அந்த காலேஜில் என்னென்ன பிஜி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அதை பேஸ் பண்ணி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்டிங் புதுசாக பழசா ஹாஸ்டல் புதுசாக பழசா கிளினிக்கல் எக்ஸ்போசர் எனக்கு இந்த எம்பிபிஎஸ் படிக்கும்போது கிளினிக்கல் எக்ஸ்போசர் எவ்வளோ கிடைக்குது பேஸ் பண்ணி செலக்ட் பண்ணலாம். லொக்கேஷன் என் வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்குது. நாமக்கல் காலேஜே எடுப்பேனா, இல்லை நாமக்கல் விட்டு சென்னை போய் படிப்பேனா, இல்லை நாமக்கல் விட்டு பாட்னா ராஞ்சி பீகார் போய் படிப்பேனா, இதை பேஸ் பண்ணி நீங்கள் எடுக்கலாம். ஸோ இதையும் நீங்கள் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணணும். வாட் இஸ் மை கவுன்சிலிங் ஸ்ட்ராட்டஜி? இப்போ நான் டிசிஷன் எடுத்துட்டேன், எம்பிபிஎஸ் தான் போகணும் அப்படிங்கும்போது நான் கவர்மெண்ட் காலேஜ் போகிறேன்னா கேன் சூஸ் தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சிலிங், எம்சிசி ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங். நான் டீம் யூனிவர்சிட்டி போகிறேன்னா டீம் யூனிவர்சிட்டி கவுன்சிலிங் அண்ட் அதர் ஸ்டேட் கவுன்சிலிங். ஸோ என்ன கவுன்சிலிங் நான் போகிறேன் அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணணும். இத்தனை ஃபேக்டர் நீங்கள் பார்க்கணும். இதெல்லாம் தான் நீங்கள் ஒரு ரேங்க் லிஸ்ட்டுக்கு முன்னாடி பார்க்கக்கூடியது. ஃபஸ்ட்டு அல்டிமேட் கோல் எம்பிபிஎஸ்ஸா இல்லை வேறு டிகிரியா, இல்லை நான் வந்து எம்பிபிஎஸ் தான் போகிறேன் கவர்மெண்ட் கிடைக்கலனா வேறு என்ன காலேஜ் தான் போக முடியும். அப்படி வேறு காலேஜ் போனால் என்னால் என் குடும்பத்தால் ஃபீஸ் பே பண்ண முடியுமா? ஸோ நான் ட்ராப் பண்ணலாமா? இல்லை எனக்கு வந்து எம்பிபிஎஸ் கிடைக்கலன்னா வேறு என்ன கோர்ஸ் எடுக்கலாம், அந்த கோர்ஸ்க்கான ஆப்பர்ச்சுனிட்டி என்ன, அதில் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, அதில் எவ்வளோ எஃபர்ட்ஸ் எடுக்கணும். நீட்டுக்கு எடுக்கிற எஃபர்ட்ஸை நீங்கள் நீட்டில் ஜெயித்தவங்க நீட்டில் எஃபர்ட்ஸ் எடுத்துட்டாங்க, நீட்டில் ஜெயிக்காதவங்க நீங்கள் லைஃப்பில் ஒரு டைமாக அதே எஃபர்ட்ஸை போராட்டத்தை எடுத்திங்கன்னா தான் உங்கள் லைஃப் மேன்மைக்கு வரும். மறந்துடாதீங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இஃப் ஐ லீவ் மெடிசன் வாட் இஸ் மை ஆல்டர்னேட்டிவ்? இன்ஜினியரிங் எடுக்காமல் வேறு கோர்ஸ் எடுத்தோன்னா இன்ஜினியரிங், அக்ரிகல்ச்சர், ஆர்ட்ஸ் இதில் எப்படி இருக்கும்? ஸோ அதே ஆஃப் ஆர் வில்லிங் டு ஸ்டடி. நான் எவ்வளோ தூரம் நம்ம தமிழ்நாட்டிலே படிக்கிறேன்னா, வேறு ஸ்டேட் போகிறேன்னா, இல்லை ஃபாரின் போய் படிக்க ரெடியாக இருக்கேன்னா, அடுத்தது வாட் கைண்ட் ஆஃப் காலேஜ் எப்படி சூஸ் பண்ண போகிறேன்? ஃபீஸை பேஸ் பண்ணியா, இன்ஃப்ரா பேஸ் பண்ணியா, கிளினிக்கல் எக்ஸ்போசரை பேஸ் பண்ணியா, இல்லை வந்து லொக்கேஷனை பேஸ் பண்ணியா, இல்லை அந்த காலேஜுக்கு இருக்கிற ஃபேமஸ் நேம் ரெப்புடேஷன் ரொம்ப காலேஜுக்கு பேர் பேஸ் பண்ணியா, எதை பேஸ் பண்ணி நம்ம செலக்ட் பண்ண போகிறோம்? நம்ம என்னென்ன கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறோம்? என்ன மாதிரியான கவுன்சிலிங்கில் நம்ம தமிழ்நாடு கவுன்சிலிங் மட்டுமா, இல்லை வந்து ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங்காக, டீம் யூனிவர்சிட்டி என்னென்ன கவுன்சிலிங், இது எல்லாத்தையும் நீங்கள் டிசைன் பண்ணணும். ஆல்ரெடி தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டா கவுன்சிலிங் முடிஞ்சிருச்சு, ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங் போயிட்டுருக்கு. ஸோ ஃபைனலி வாட் ஆர் த ரேங்க்ஸ்? ரேங்க் லிஸ்ட்லேயே ரேங்க் எத்தனை வேணாலும் இருக்கலாம். ஆனால் ஐ வில் மேக் எ ஸ்மார்ட் டிசிஷன். நான் இதுக்கப்புறம் ஸ்மார்ட்டான தெளிவான ஒரு முடிவு எடுப்பேன். எமோஷ்னலாக இல்லை. ஸோ எமோஷ்னலாக எம்பிபிஎஸ் கனவு விட்டுட்டு போக மாட்டேன். எமோஷ்னலாக நான் டீம் யூனிவர்சிட்டி ஹையர் ஃபீஸ் பே பண்ணி போக மாட்டேன். எமோஷ்னலாக நான் இந்த தமிழ்நாட்டிலே படிக்கிறேன்னு மட்டும் முடிவு பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரேங்க் லிஸ்ட்டில் உங்கள் ரேங்க் எங்கே இருந்தாலும் சரியான டிசிஷன் எடுக்கக்கூடிய மாணவர்களுக்கு, பெற்றோர்களுக்கு கண்டிப்பாக எதிர்காலம் ரொம்ப நல்லா இருக்குங்கிறது தான் உண்மை. தீஸ் ஆர் 10 டிசிஷன் ஷுட் பி டேக்கன் பிஃபோர் ரேங்க் லிஸ்ட். எவ்ரி நீட் ஆஸ்பிரண்ட் இது கண்டிப்பாக நீங்கள் நோட்ஸ் போட்டு, நீங்கள் நிறைய இதில் பண்ணியிருப்பீங்க, எல்லா பாயிண்ட்ஸுமே பண்ணணும். பாயிண்டாக நோட் போட்டு கண்டிப்பாக நீங்கள் ஃபேமிலியோட உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுங்கள். அதுவும் பார்டரில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், கட் ஆஃப் கம்மியாக இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஃபேமிலியாக உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிங்கன்னா, மனசு விட்டு ஓப்பனாக பேசுனீங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வரும். ஸோ நெக்ஸ்ட் we are going to see. இப்போ நம்ம வந்து டிசிஷனை பற்றி பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போது நீங்கள் சில விஷயங்களை ஷுட் டூ பண்ணணும், செயலில் பண்ணணும். அது வந்து டிசிஷன் என்னெல்லாம் பண்ணணுங்கிற டிசிஷன் எடுக்கணும். இப்போ நீங்கள் ரேங்க் லிஸ்ட் வந்து 10, 12, 13 வரப்போகுது. சில விஷயங்களை நீங்கள் கம்பல்சரி பண்ணி வச்சுருக்கணும். அதில் ஒன்று வெரிஃபை ஒரு அப்ளிகேஷன். ஆல்ரெடி ஸ்டேட் அப்ளிகேஷன் போட்டிங்க, எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். எலிஜிபிள் லிஸ்ட்டுமே கூட நேற்று வந்துருச்சு. உங்களுக்கு வெரிஃபை ஒரு அப்ளிகேஷன், பாயிண்ட் அப்ளிகேஷன் நம்பர், ரோல் நம்பர், 10th மார்க் ஷீட்டு, நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் நம்பர், ஓபிசி நம்பர், இது மாதிரி எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணுங்கள். கேட்டகரி, கோட்டா, ரிசர்வேஷன் கிளைம்ஸ் எல்லாத்தையும் திருப்பி ரிப்பீட் பண்ணி கிளியராக அப்ளிகேஷன் போடும்போது ரொம்ப எரர் ஃப்ரீ அப்ளிகேஷனாக போடுங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் பிஃபோர் ரேங்க் லிஸ்ட் முன்னாடி நீங்கள் பண்ணணும். கீப் ஆல் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் ரெடி. 10th மார்க் ஷீட், நீட் ஸ்கோர் கார்டு ஒரு கலர் பண்ணுற எடுத்துங்க, நீட் அட்மிட் கார்டு ஒரு கலர் பண்ணுற எடுத்துங்க, கிளாஸ் 10th 12th மார்க் ஷீட் ஒரிஜினல் வச்சிங்க, டிசி ஒரிஜினல் வச்சிங்க, ஆதார் ஒரிஜினல் வச்சிங்க, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் தேவைன்னா ஒரிஜினல் வச்சிங்க, நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட், ஸ்டடி சர்டிஃபிகேட் ஒரிஜினல் வச்சுக்கோங்க. இது எல்லாத்தையும் ஒரு காப்பி ஒரிஜினல் பக்காவாக ஃபைலில் போட்டு சேஃபில் வைங்க. அதே மாதிரி 3-4 காப்பி ஜெராக்ஸ் காப்பி எடுத்து தேவையான அட்டஸ்டட் வாங்கி தனித்தனியாக ஃபைலில் வைங்க. இதெல்லாம் எனி டைம் ஒரே இடத்துல ஒரே ஃபைலில் கண்ணாடி ஃபைலுக்குள்ளே ஒரு பெரிய கவர் போட்ட ஃபைலுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கணும். கீப் ஆல் த டாக்குமெண்ட். அந்த மூமெண்ட்டில் தேடாதீங்க, எனி டைம் அக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது எல்லாமே ஹார்ட் காப்பியும் ஒரிஜினல் காப்பியும், ஹார்ட் காப்பி, ஜெராக்ஸ் காப்பி, அட்டஸ்டட் காப்பியும் உங்கள்கிட்ட இருக்கணும். ப்ரிப்பேர் ஸ்கேன்டு காப்பீஸ், பிடிஎஃபாக நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இமேஜாக உங்கள் மொபைல்லையோ, பென்ட்ரைவ்லையோ, இல்லை உங்கள் கம்ப்யூட்டர் லேப்டாப்லேயோ நீங்கள் என்ன பண்ணணும், இந்த சேம் டாக்குமெண்ட்ஸை நீங்கள் என்ன ஸ்கேன் பண்ணி
ஒரு பேக்கப் காப்பி வச்சுருக்கணும். உங்கள் மெயிலே இருக்கணும். எப்போ வந்தாலும் நீங்கள் வெளியூருக்கு போனாலும் ஏதாவது மிஸ் பண்ணிட்டு போனாலும் நீங்கள் மெயிலேருந்து இம்மிடியட்டாக டவுன்லோட் பண்ணுற மாதிரி இதெல்லாம் ஒரிஜினல் கலர் ஸ்கேன்டு காப்பியாக நீங்கள் வச்சுருக்கணும். அதுக்கப்புறம் எஸ்டிமேட் யுவர் சான்சஸ். இப்போ நம்ம ரேங்க் லிஸ்ட் அப்ளை பண்ணியாச்சு, ரேங்க் லிஸ்ட் வரப்போகுது. உங்கள் நீட் ஸ்கோர், தமிழ்நாட்டில் என்னென்ன நீட் ஸ்கோர் வரும், என்னென்ன கேட்டகரி இருக்குது, ப்ரீவியஸ் இயர் க்ளோசிங் ரேங்க்ஸ். என் ஸ்கோர் 650, எக்ஸ்பெக்டட் டிஎன் ஸ்டேட் ரேங்க் நான் வந்து ஒரு 150 எதிர்பார்க்குறேன். இல்லை என் ஸ்கோர் 420, ஐம் எக்ஸ்பெக்டிங் 25,000 ரேங்க். நான் கேட்டகரி எம்பிசி, எக்ஸ்பெக்டட் டிஎன் ஸ்டேட் ரேங்க், ப்ரீவியஸ் இயர் க்ளோசிங் ரேங்க் என்னோட கேட்டகரிக்கு 650க்கு எய்ம்ஸ் மங்களகிரி கிடச்சிருக்கு அப்படிங்கிறது எல்லாத்தையும் வேரியஸ் என்எம்சி வெப்சைட்டில், எம்எம்சி வெப்சைட்டில், டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் .net ஆர் go.in போய் நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களோட சான்ஸ் என்ன கிடைக்குங்கிறத நீங்கள் அனலைஸ் பண்ணி எஸ்டிமேட் பண்ணி வச்சுருக்கணும். ஆர் ஒரு கன்சல்டன்ட் சஜஷன் கேட்டு நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஸோ அடுத்தது மேக் யுவர் காலேஜ் ப்ரிஃபரன்ஸ் லிஸ்ட். இதில் வந்து 3 வகை இருக்குது. ட்ரீம் காலேஜ் கிடைக்கல, ஆனால் ஒரு ரியலிஸ்டிக் ஆப்ஷன் எனக்கு வந்து மதுரை எதையும் பண்ணேன், ஆனால் எனக்கு வந்து திருவாரூர் தான் கிடைக்கிற மாதிரி இருக்குது. அந்த ரியலிஸ்டிக் ஆப்ஷனில் இந்த கட் ஆஃப்க்கு என்னெல்லாம் கிடைக்குன்னு தெரியுங்க. உங்களுக்கு எய்ம் வந்து மதுரை, கோயம்புத்தூர், ஸ்டான்லி, பட் உங்கள் கட் ஆஃபுக்கு இதுதான் கிடைக்கிற மாதிரி தெரியுது. அது ஒரு பேக்கப். அப்போ இதில் ஒரு 3 காலேஜ், இதில் ஒரு 3 காலேஜ். அடுத்தது சேஃப் ஆப்ஷன். ஒருவேளை இந்த ரியலிஸ்டிக் ஆப்ஷனோட இன்னும் கொஞ்சம் கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகி வந்தால் நம்ம என்ன காலேஜ் செலக்ட் பண்ணி வைக்கணும். ஸோ அடுத்தது வந்து திருப்பூரா, நாமக்கலா, கரூரா, இதில் ஒரு 3-4 காலேஜ். இப்படி 3 ஆப்ஷன். ட்ரீம் கனவோடு இருக்கிற காலேஜ் டாப்பில் இருக்கணும் சாய்ஸ் இல்லைங்களா. உங்களோட ரியாலிட்டிக் ஆப்ஷன் மிடில் இருக்கணும். சேஃப் ஆப்ஷன் இதுக்கு கீழே போனால் நம்ம காலேஜ் கிடைக்கிற அளவுக்கு இருக்கக்கூடிய அளவுக்கு சேஃப் ஆப்ஷனும் கீழே இருக்கணும். இந்த 3 ஆப்ஷனையும் நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் 1-2 தடவை எக்ஸ்பர்ட்டை செக் பண்ணி நீங்கள் உங்கள் மேக் யுவர் காலேஜ் ப்ரிஃபரன்ஸ் லிஸ்ட்டை நீங்கள் ரெடி பண்ணி வைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ரேங்க் லிஸ்ட்டுக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் லேர்ன் த கவுன்சிலிங் ப்ராசஸ். நிறைய பேர் கவுன்சிலிங் ப்ராசஸே புரியல. ரேங்க் லிஸ்ட்டை பற்றி தெரிஞ்சு வச்சுக்கிங்க, சாய்ஸ் ஃபில்லிங்கை பற்றி தெரிஞ்சுங்க, சீட் அலாட்மெண்ட், ரிப்போர்ட்டிங், அப்கிரேடேஷன், அதே மாதிரி மிஸ்ஸிங் இன் டெட்லைன் கேன் காஸ்ட் யூர் சீட்ஸ். அப்படி என்ன பண்ணுவோம், நேற்று வந்து எலிஜிபிலிட்டி லிஸ்ட் விட்டாங்க, அதை யாராவது அந்த டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணால் ரேங்க் லிஸ்ட்டில் வராது நேம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு 27 வரைக்கும் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும். அதுக்கு 25 வருஷத்துக்கு 27 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. அந்த 2 நாள் யாராவது மறுபடியும் அப்ளிகேஷன் போடாமல் விட்டுருந்தாங்க, அவங்களால இந்த வருஷம் டிஎன் எம்பிபிஎஸ் கவுன்சிலிங் போட முடியாது. சாய்ஸ் ஃபில்லிங்கும் பர்டிகுலர் டேட் இருக்குது, ஃபீஸ் பே பண்ணுறதுக்கும் பர்டிகுலர் டேட் இருக்குது. ரொம்ப க்யூரியஸாக கிளியராக நீங்கள் வாட்ச் பண்ணிங்கன்னா மட்டும்தான் நீங்கள் பண்ண முடியும். அது எங்கே சார் வாட்ச் பண்ணணும்? ஸோ யூடியூப்பில் அப்டேட்ஸ் கொடுப்பாங்க. நான் உட்பட நிறையா யூடியூபர்ஸ், ஸோ அகடமிஷனாக நான் கொடுக்க நிறைய யூடியூபர்ஸ் கொடுக்குறாங்க. அதை நம்பாதீங்க. வாட்ச் இன் டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் .net, டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் .co.in இந்த வெப்சைட்டில் பாருங்கள். அது இல்லாமல் என்எம்சி, எம்எம்சி, ஆல் இண்டியா கோட்டா, அதை பார்த்து நோட்டிஃபிகேஷனை பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அதில் தெரியும். உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட்டை பற்றி தெரியணும். அதில் வந்து என்னென்ன காலம் இருக்குது, அதில் வந்து டோட்டல் கேட்டகரி வைஸ் ரேங்க், ஜென்ரல் ரேங்க், ஸோ என்னென்ன கேட்டகரி இதெல்லாம் இருக்கும். ஸ்டேட் ரேங்க் லிஸ்ட்னா, சாய்ஸ் ஃபில்லிங்னா எப்படி காலேஜ் ஆப்ஷன் பண்ணணும், ரிப்போர்ட்டிங், இப்போ நம்ம வந்து அந்த காலேஜ் செலக்டாக ரிப்போர்ட்டிங் ஃபார்மாலிட்டினா நேரில் போகணுமா, ஆன்லைனா, ரெசினேஷன் ஆன்லைனா, ஆஃப்லைனா, இல்லை அப்கிரேடேஷன் ஆன்லைனா, ஆஃப்லைனா, ஸோ இது எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கணும். சீட் அலாட்மெண்ட் பண்ணிட்டா அடுத்தது என்ன பண்ணணும், எப்படி ப்ரொசீட் பண்ணணும், அதுக்கு ஃபீஸ் எப்படி பே பண்ணணும், அலாட்மெண்ட் ஆர்டர் எப்படி டவுன்லோட் பண்ணணும், இது எல்லாத்தையுமே நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். முன்னாடி எப்போ இந்த ரேங்க் லிஸ்ட் வரத்துக்கு முன்னாடியே நீங்கள் தெரிஞ்சுக்கக்கூடிய முக்கியமான விஷயம். நோ யுவர் ஃபீஸ். கவர்மெண்ட் காலேஜாக இருக்கலாம், கவர்மெண்ட் கோட்டா இன் ப்ரைவேட் காலேஜாக இருக்கலாம், மேனேஜ்மெண்ட் கோட்டாவாக இருக்கலாம், ஈவன் தோ இஃப் இட் இஸ் டீம்டு யூனிவர்சிட்டியாக இருக்கலாம். நீங்கள் முன்னாடியே ப்ராஸ்பெக்டஸ் பார்த்தோ இல்லை ப்ரைவேட் காலேஜ் டீம்டு யூனிவர்சிட்டியோ சொன்னதை விட அதிகமான ஃபீஸ் வாங்குறாங்கனோ டைரெக்டாக காலேஜுக்கு போய் சார் உங்கள் காலேஜ் நான் கவுன்சிலிங் செலக்ட் பண்ணலான்னு இருக்கோம், உங்கள் ஃபீஸ் எவ்வளோ, இல்லை கன்சல்டன்ட் விசாரித்தோ நீங்கள் அந்த ஃபீஸை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பட்ஜெட் பிளான் பண்ணணும். நீங்கள் ரேங்க் லிஸ்ட் வந்து ரேண்டமாக காலேஜ் செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் செலக்ட் பண்ணக்கூடாது. முன்கூட்டியே நீங்கள் உங்கள் ஃபீஸ் என்னங்கிறது ரிசர்ச் பண்ணணும். கண்டிப்பாக பில்டிங் எப்படி இருக்குது, ஹாஸ்டல் எப்படி இருக்குது, சாப்பாடு எப்படி இருக்குது, எல்லாத்தையும் ஒன்றும் நோ யுவர் ஃபீஸ், நோ யுவர் காலேஜ், இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிங்க. உங்கள் பட்ஜெட்டுக்குள்ளே வருதா வரலையா, இந்த காலேஜ் நம்ம சாய்ஸில் எந்த ஆர்டரில் வைக்கலாம், ஒஸ்ட்டு கேஸில் வைக்கலாமா, லீஸ்ட்டு கேஸில் வைக்கலாமா, இல்லை வெரி பெஸ்ட்டு கேஸில் வைக்கலாமான்னு நீங்கள் டிசைட் பண்ணணும். ஸோ ஃபாலோ ஒன்லி அஃபிஷியல் அப்டேட்ஸ். நான் முன்னே சொன்ன மாதிரி அஃபிஷியல் அப்டேட்ஸ் ஒன்லி மேட்டர்ஸ். ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா செலக்ட் பண்ணுறது வந்து ஃபாலோ வந்து ஒன்லி அஃபிஷியல் அப்டேட்ஸ். என்எம்சி வெப்சைட்டும், மெடிக்கல் கவுன்சிலிங் ஆஃப் எம்சிசி வெப்சைட்டும், என்எம்சி வெப்சைட்டும், ஆல் இண்டியா கோட்டாவுக்கும், டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் .net ஆர் டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் .co.in இதை மட்டும்தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். யூடியூப், இன்ஸ்டாகிராம்லாம் சொன்னால் அடிஷனலாக பார்த்துங்க. மெயினாக நீங்கள் டிசிஷன் எடுக்கிறது இதை பார்த்து தான். மற்றவங்க யூடியூப்பில் போடுவாங்க சொல்லுவாங்க வெயிட் பண்ணாமல் நீங்கள் ரெகுலராக
நீங்கள் நோட்டிஃபிகேஷன் டெய்லி ஒரு 2-3 தடவை இந்த வெப்சைட் போய் பாருங்கள். உங்கள் ஃபோனையும் இமெயிலையும் ஆக்டிவாக வைங்க. உங்கள் மொபைலை கான்ஃபிகர் பண்ணி வச்சுக்கோங்க. ஏதாவது நோட்டிஃபிகேஷன் வருதா, எரர் இண்டிகேஷன் வருதா, இன்டிமேஷன் வருதான்னு சொல்லிட்டு கீப் ஆக்டிவ் யுவர் மொபைல் ஃபோன் அண்ட் யுவர் இமெயில் 2மே நீங்கள் ஆக்டிவாக வச்சுக்கணும். ஸோ ஏதாவது அப்டேட்ஸ் வந்து நீங்கள் மிஸ் பண்ணிடக்கூடாது. கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். டெய்லி ஒரு 1 or 2 டைம்ஸாக செக் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் அப்ளிகேஷனை எரர் ஃப்ரீயாக இருக்கணும். வெரிஃபை யுவர் அப்ளிகேஷன். ஒரு 2 days ஒன்ஸ் 1 day உங்கள் அப்ளிகேஷனை நீங்கள் ஓப்பன் பண்ணி பாஸ்வேர்டை போட்டு நீங்கள் செக் பண்ணிகிட்டே இருங்க. ஸ்டே காம். த ரேங்க் லிஸ்ட் இது ஒன்லி த பிகினிங். நம்ம எப்படி நீட் எக்ஸாம் வந்து எப்பயுமே ஃபஸ்ட் சண்டே நடக்கும். இந்த வருஷம் May 3 அப்புறம் June 21 நடந்துச்சு. அதுக்கு முன்னாடி ப்ரிப்பரேஷன் பண்ணுறது தான் மேட்டர். ஆனால் அதை போய் டெலிவரி பண்ண அந்த 3 மணி நேரம் தான். அதே மாதிரி ரேங்க் லிஸ்ட் வந்து நீங்கள் ஜஸ்ட் பிகினிங் தான். ஸோ எப்படி காமம் கம்போஸ்டாக இந்த ப்ராசஸ் எல்லாத்தையும் இங்கே இருக்கக்கூடிய அத்தனை ப்ராசஸையும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறீங்க. ரேங்க் லிஸ்ட் ஒன்லி த பிகினிங். ஸ்மார்ட் பிளானிங் டூரிங் கவுன்சிலிங். ரேங்க் லிஸ்ட் ஜஸ்ட் பிகினிங். ஸ்மார்ட் ப்ராசஸ் டூரிங் த கவுன்சிலிங் மேட்டர்ஸ் அஸ் மச் ஃபியூ எக்ஸ்ட்ரா மார்க்ஸ். உங்களோட நீங்கள் எவ்வளோ தான் வருஷம் முடிச்சிருக்கலாம். நான் எக்ஸாம் ஹாலில் போய்ட்டு எக்ஸாம் எழுதும்போது எவ்வளோ கம்போஸ்டாக நம்பிக்கையோடு எழுதுறீங்களோ அதுதான் உங்கள் ஃபைனல் ஸ்கோராக வரும். அதே மாதிரி ரேங்க் லிஸ்ட் வந்து ஜஸ்ட் ப்ரிப்பரேஷன் மாதிரி பிகினிங் மாதிரி. இப்போது நீங்கள் அந்த கவுன்சிலிங் ப்ராசஸ் எவ்வளோ காமன் கம்போஸ்டாக நம்பிக்கையோட ப்ராசஸோட பிளான்டாக இருக்கீங்களோ அது உங்களுக்கு வந்து ஃபியூ எக்ஸ்ட்ரா மைக்ஸை கொடுக்கும். உங்களோட மார்க் அதிகமாக எடுத்தவங்க தப்பான ப்ராசஸ் பண்ணி தப்பான காலேஜோ இல்லை நீங்கள் மார்க் கம்மியாக எடுத்து சரியான ஸ்ட்ராட்டஜி எடுத்தால் நல்ல காலேஜும் எடுக்க முடியும். நீட் ஸ்கோர் எடுத்து நம்ம என்ன பண்ணிட்டோம்னா அத்லெட்டிக் 100 மீட்டர் ரேஸில் ட்ராக்கில் போய் நின்றுட்டோம். இப்போது இதுக்கு நீட் ஸ்கோர் ஹெல்ப் பண்ணுச்சு. இப்போ இந்த ட்ராக்கில் ஓடுறவங்களில் யார் ஜெயிக்க போகிறாங்கன்னா ஸ்மார்ட் கவுன்சிலிங் ப்ராசஸ் ஃபாலோ பண்ணுறவங்க எந்த போட்டியில் ஜெயிச்சு முன்னாடி வர முடியும். ஸோ அதனால் நீங்கள் இந்த கவுன்சிலிங் ப்ராசஸை எவ்வளோ சின்சியராக சீரியஸாக இந்த ப்ராசஸ்லாம் ஃபாலோ பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களால் முன்கூட்டி இது ஃபியூ எக்ஸ்ட்ரா மார்க்ஸ். மற்றவங்களும் சரியான டிசிஷன் எடுத்து சரியாக ஃபாலோ பண்ணுறவங்க மார்க் அதிகமாக எடுத்தவங்களோட இன்னும் பெட்டரான கொஞ்சம் ஃபியூ எக்ஸ்ட்ரா மைல்ஸ் அவங்களுக்கு கிடைக்கும், ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும், பெட்டர் பெனிஃபிட் கிடைக்குங்கிறத மறந்துடாதீங்க. அண்ட் டேக் த கவுன்சிலிங் ப்ராசஸ் வெரி வெரி சீரியஸ்லி. ஸோ மறுபடியும் சொல்கிறேன், வெரிஃபை யுவர் அப்ளிகேஷன், கீப் ஆல் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் ரெடி அஸ் எ ஹார்ட் காப்பி அலாங் வித் ஜெராக்ஸ் காப்பி, அட்டஸ்டட் காப்பி, ஸ்கேன்டு காப்பீஸ் ஆஃப் சாஃப்ட் காப்பி பென்ட்ரைவில் போட்டு வச்சுங்க. மெயிலையும் ஒரு காப்பி போட்டு வச்சுங்க. உங்களுக்கு என்ன காலேஜ் கிடைக்கும், என்ன ரேங்கில் கிடைக்குங்கிற ஒரு எஸ்டிமேட் பண்ணுங்கள். உங்கள் ப்ரிஃபரன்ஸ் சாய்ஸ் ஃபில்லிங் லிஸ்ட்டை வச்சுங்க. ட்ரீம் ரொம்ப பிடிச்ச காலேஜ், ஆனால் உங்களுக்கு ரியாலிட்டியாக கிடைக்கக்கூடிய காலேஜ், சேஃப் காலேஜ். இந்த இந்த காலேஜ் கீழே எனக்கு கிடைக்காது அப்படிங்கிற 3 கேட்டகரியாக பிரித்து வச்சுங்க காலேஜஸை. இந்த கவுன்சிலிங் ப்ராசஸ் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கன்சல்டன்ட் அப்ரோச் பண்ணி தெரிஞ்சுக்கங்க. உங்கள் ஃபீஸ் என்னங்கிறத தெரிஞ்சிக்காமல் கண்மூடித்தனமாக காலேஜை சாய்ஸ் ஃபில் பண்ணாதீங்க. அஃபிஷியல் வெப்சைட்டை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். யூடியூபர், இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணி இன்கேஸ் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா, அவங்க மிஸ் பண்ணிட்டாங்கன்னா உங்கள் கரியர் பிரச்சனை ஆகிடும். அதனால் என்எம்சி, எம்எம்சி வெப்சைட்டையும் tnmedicalselection.net வெப்சைட்டையும் ஃபாலோ பண்ணுங்கள். மெயில் ஐடியை உங்கள் ஃபோனில் போட்டு கான்ஃபிகர் பண்ணிச்சு டெய்லி 2 தடவை செக் பண்ணுங்கள். உங்கள் எந்த மொபைல் நம்பர் உங்களுக்கு ஓடிபி வருமோ அதை ஆக்டிவாக வச்சுக்கோங்க. அதுக்கு மெசேஜிங்கில் ஏதாவது இண்டிகேஷன் வரலாம். ரேங்க் லிஸ்ட் வந்து ஜஸ்ட் பிகினிங் தான். நம்ம நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி நீங்கள் ரொம்ப காமன் கம்போஸாக அந்த கவுன்சிலிங் ப்ராசஸ் பண்ணும்போது மற்றவங்களோட நீங்கள் பெட்டரான பெனிஃபிட் கொஞ்சம் ஃபியூ மார்க்ஸ் எக்ஸ்ட்ரா கெயின் பண்ணுற மாதிரி நல்ல பெனிஃபிட் கிடைக்கும். இந்த ரேங்க் லிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கோர் நீட்டில் நீங்கள் எடுத்தது நம்ம ஒரு போட்டியில் நம்ம என்ன ஒரு அத்லெட் கேமில் 100 மீட்டர் ரேஸில் போய் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு தகுதி. ஆனால் இந்த ஸ்மார்ட் கவுன்சிலிங் ப்ராசஸ் தான் இந்த போட்டியில் நீங்கள் ஆஃப்டர் நல்ல ஸ்கோர் எடுத்த பிறகு உங்களை வின் பண்ண வைக்கக்கூடிய, இவ்வளோ எஃபர்ட்ஸ் எடுத்து சரியான காலேஜ் செலக்ட் பண்ணுறது, சரியான சாய்ஸ் ஃபில் பண்ணுறது, இது எல்லாம் தான் உங்களோட ஃப்யூச்சரை லைஃப்பை மாற்ற போகுது. இப்போ நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இதுக்கப்புறம் டாக்டர், இன்றைக்கி ஸ்டான்லியில் போய் செலக்ட் ஆகிடுறீங்க. இன்னும் எத்தனை ஆனாலும் ஸ்டான்லியோட பேட்ச் 2026 பேட்சுங்கிறது தான் உங்கள் கனவுல இருக்க போகுது. உங்கள் வாழ்க்கையோட டிசிஷன், வெற்றி, தோல்வி எல்லாமே அதை பேஸ் பண்ணி தான் வரப்போகுது. அதனால் இந்த 10 திங்ஸ் யூ ஷுட் டூ பிஃபோர் ரேங்க் லிஸ்ட் வரத்துக்கு முன்னாடி கிளியராக ரெடி பண்ணி வச்சுருக்க வேண்டியது ஒவ்வொரு பெற்றோரும் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸோட கடமை. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களுக்கு மைண்ட் இதெல்லாம் முடிக்கும் போது உங்கள் மைண்ட் ரொம்ப காமாக இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். இந்த வீடியோ வந்து 2 பார்ட்டாக போடலான்னு இருக்கோம். ஃபஸ்ட் பார்ட்டையும் ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல், 2வது பார்ட்டையும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். எங்களோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.